ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு பனூர். இந்த படத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வர பாருங்க, ஏன்னா இது ஒரு செம்மையான ஒரு ஹாரர் மூவி. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு லேடி வாய்ஸ்ல ஒண்ணு சொல்றாங்க, இந்த ஊர்ல மொத்தம் 4 சீசன் இருக்கு. ஒண்ணு மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம், அப்புறம் சூனிய கைகள் காலம் அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஊர்ல நிறைய காக்காக்கெல்லாம் சத்தம் போட்டு அந்த ஊரையை சுத்தி வளைக்குதுங்க. அதை பார்த்து அந்த ஊரை சேர்ந்த ஆளுங்க ஒருத்தரும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை முடிக்கிறாங்க. அதுல ஒரு முடிவற்ற கடைக்கார லேடியை காமிக்கிறாங்க. அவங்களும் அவசரமா அவங்க கடையை மூடுறாங்க. அப்ப அவங்க கடையோட கதவை காமிக்கிறாங்க. ஒரு மந்திர துணி ஒண்ணு அவங்க கடையோட கதவுல இருக்குன்னு. அப்படி கொஞ்சம் தள்ளி ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற லேடி ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அது ஒரு கிழவிதான் பிரசவம் பாக்குறாங்க. அப்படி பிறக்கிற ஒரு குழந்தை ரொம்பவே கொடூரமா அவங்க அம்மா கூட சேர்ந்து இருக்கிற அந்த தொப்புள் கூடியவே அதுவே சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு காக்க நின்று பாக்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்ப இந்த லேடிக்கு பிறந்த அந்த குழந்தை அதுல தொப்புள் கூடிய சாப்பிடறத பார்த்தா அவங்க அம்மாவும் ரொம்பவே அதிர்ச்சியாக அங்கே கட் பண்ணி ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்ப பிறந்த குழந்தை ஒரு பொண்ணு. அதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சாத்தான் குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலேயே ஹீரோயின் அங்க யாருக்கிட்டயுமே பேசாம இருப்பா. அப்படியே ஒரு நாள் ஹீரோயினோட அம்மா அவங்க பொழப்புக்காக மீன்களை வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் ஒரு மூலையில ஹீரோயினுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்கே வந்து ஒரு சாமியார் அவர் கூட சில சின்ன பசங்களோட வந்து ஹீரோனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்ப அவரு ஹீரோயின் கிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோனோ எனக்கு பேர்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவர் தான் ஹீரோனுக்கு பனூர் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையில ஒரு வெள்ளக்கயிறை கட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப, அப்ப அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு கீழே விழுந்து ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. அதை பார்த்த அந்த ஊர் மக்களும் அடி சாத்தானே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஹீரோனோட அம்மாவும் கேக்குறாங்க. இப்ப அப்படியே இன்னும் சில வருஷங்கள் போகுது. ஹீரோன் இப்ப 12வது படிக்கிறாங்க. ஸ்கூல்ல ஒரு சில கேரக்டர்ஸ் அப்படியே காமிக்கிறாங்க. ஒரு 3 பொண்ணுங்க கண்ட ஒரு கேங். அதோட லீடர் பொண்ணு தான் ஜிப். அவ கூட இருக்கிற மீதி 2 பேர்ல ஒரு பொண்ணு குண்டா இருக்கும், அதனால கொஞ்சம் குண்டு பொண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பொண்ணு பெருசா வராது, அதனால அவளை வில்லியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமாங்க, இந்த ஜிப் தான் இந்த படத்துல வில்லி. அப்படியே ஒரு டீச்சர் காமிக்கிறாங்க. அவருமே இந்த படத்துல மெயின் கேரக்டர் தான். அவரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த வில்லி ஜிப் அங்க இருக்கிற ஒரு பையனை லவ் பண்றா. ஆனா அந்த பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றது தெரிஞ்சுமே லவ் பண்றா. அதை பிடிக்காத வில்லியும் லவ் பண்ற அந்த பொண்ணை கீழே தள்ளி விட, அதை பார்த்த அந்த பையன் அவன் பேர் போங்கு அவன் வந்து தூக்கி விடுறான். அப்ப அந்த லவர் பொண்ணுக்கு போங்கோட மூஞ்சில ஒரு பெரிய சிலந்தி ஓடுற மாதிரி தெரியும். முதல்ல அதை தட்டி விடுறா. அதுக்கப்புறம் அவன் மேலேயுமே அந்த சிலந்தி ஓடுற மாதிரி இருக்கவும் அவளோட உடம்பே கீறிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளோட தோல்ல பிஞ்சு ரத்தவே வர ஆரம்பிச்சிருது. இதை எல்லாத்தையுமே ஹீரோனை மேல நின்னபடி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனோட மூஞ்சிய பாருங்க, முகம் முழுக்க ஒரு மாதிரி புண்ணு வந்த மாதிரி இருக்கும். சும்மா நோட் பண்ணிக்கங்க, ஏன் அப்படின்னு பின்னாடி தான் தெரியும். அப்புறம் அந்த பொண்ணு தன்னைத்தானே இப்படி பண்ணிக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு சூனியம் தான் அப்படிங்கறதே நமக்கு காட்டுறாங்க. ஆனா யார் பண்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரியல. இப்ப அப்படியே ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க அம்மா மீன் விற்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த மீன்களை விற்கிறதுக்காக ஹீரோயின் வராங்க. எங்க வராங்கன்னா அவங்க கிட்ட நல்லா பழகிற ஒரு ஆண்டி அங்கிள் இருப்பாங்க, அவங்க கிட்ட வராங்க. நாமளும் அவங்க அப்படியே கூப்பிட்டுக்கலாம். இப்ப ஆண்டியும் ஹீரோன் காசு கொடுக்குறாங்க. அதுவும் அவங்க வித்ததுக்கு மேலே கொடுக்கவும் அதை பார்த்த ஹீரோனோ நிறைய பணம் இருக்கே அப்படி சொல்றாங்க. அதுக்கு அங்கிளும் உள்ள வந்துகிட்டே அது பரவாயில்லமா, இத நீ உன்னோட படிப்பு செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரும் நீ படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆக போற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனோ நான் டீச்சர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அங்க சொல்லிட்டு நேரா ஹீரோனோ ஒரு போட்டோ ஷாப்புக்கு தான் வரா. அங்க ஹீரோனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேர் டோ. அவ ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணு. இப்ப ஹீரோனோ அந்த டோவும் அங்கேயே ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே வெளியில நடந்து வர, அப்ப அங்க ஒரு சில பேர் ஓடி வராங்க. அவங்கள துரத்திட்டு வருது நம்ம ஹீரோ தான். எதுக்குன்னா ஹீரோ யாருக்கிட்டே பணம் வாங்கியிருப்பார் போல. ஆனா அதை எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஆளுங்க வந்து காசு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அதுல இருந்த ஒருத்தர் ஹீரோவை பின்னாடி இருந்து கத்தியால குத்த வரான். அதை பார்த்து ஹீரோனு ஹீரோவை பார்த்து கத்த, ஆனா அதுக்குள்ள அவன் குத்திடுறான். அதனால ஹீரோக்கு எதுவும் ஆகல. இன்னும் சொல்ல போனா அவரோட துணி மட்டும் தான் கிழியுது, அவருக்கு எதுவுமே ஆகல. இப்ப ஹீரோனை திரும்பி பார்த்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது ஹீரோனுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். அப்படிதான் ஒரு நாள் ஹீரோக்கு ஒரு சாக்லேட் வாங்குறதுக்காக ஹீரோட அம்மா கடைக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள இருந்து வெளியில வந்த அம்மாவும் ஹீரோனை பார்த்து இங்க என்னடி பண்ற, இதுக்கு மேல உன்னை என்னோட பையன் கூட பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. அப்ப திடீர்னு அப்படியே தொண்டையை பிடிச்சிட்டு கீழே விழுகிறாங்க. அதை பார்த்த ஹீரோனோ என்னாச்சு அப்படின்னு அவங்களை காப்பாத்துறதுக்கு கிட்ட போக, ஹீரோனுக்கு நோய்களை குணப்படுத்த முடியற சக்தி இருக்கும் போல. அதனால ஹீரோனோ ஹீரோட அம்மாவோட கழுத்துல கையை வச்சு அவங்க வலியை எடுக்க முயற்சி பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க வந்த ஹீரோட அப்பாவும் ஹீரோயின் தான் அவங்க அம்மாவை கொன்னட்டதா நினைச்சுக்கிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. அந்த கோவம் இன்னமும் ஹீரோவுக்கு இருக்கு. அதனால ஹீரோனை பார்த்ததுமே முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அதை டோவும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதை ஹீரோன் அவகிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு ஹீரோனும் டோ கிட்ட இதுக்கு மேல நீ என் கூட பழக மாட்டேல அப்படின்னு சொல்ல, அதுக்கு டோவும் அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ ஒரு சூனியக்காரனா, அதை பத்தி எனக்கு பயம் இல்ல, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் அப்படி சொல்றாங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. ஒரு வீட்டுல காமிக்கிறாங்க. அங்க நிறைய சாப்பாடு இருக்கும். அதை சுத்தி சூனிய பொருட்களா இருக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்திலேயே ஒரு தொட்டில் இருக்கு. அந்த தொட்டிலுக்குள்ள ஒரு செத்து போன ஒரு குழந்தையோட சடலும் இருக்கு. அப்ப அங்க வந்த ஹீரோனோட அம்மாவும் அந்த குழந்தை கிட்ட ஏதோ
மந்திரத்தெல்லாம் சொல்லி அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்து இருத்தங்கம் அம்மாவும் உங்கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குத்திக்க போறாங்க. அந்த நேரம் உள்ள வந்த ஹீரோனோ அம்மா இந்த மாதிரி பண்றதை பார்த்துட்டு அதை தடுக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா அப்படி சொல்ல, ஆனா அவங்க என்னை விட்டுட்டு போய் தொலை அப்படி சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஹீரோன் தூங்க போறாங்க. அப்ப அவங்க கனவுல ஒரு டேட்டு போட்ட ஒரு ஆளு ஒருத்தன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாழடைஞ்ச கோவிலுக்குள்ள போறான். அங்க ஏதோ ஒரு லேடி முதுகுல ஏதோ சில மந்திரங்களை வரைஞ்சு ஒரு கும்பல் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப லேடி திரும்பி பாக்குறாங்க, அது ஹீரோனோட அம்மா தான். அப்படி அவங்க திரும்பி பார்க்கும்போது ஹீரோனுமே அங்கதான் இருக்காங்க. அவங்க வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி சின்ன கைகள் அவங்க வயிற்றுக்குள்ள இருந்து தெரியுது. அதை பார்த்த ஹீரோனும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்படி கனவுல இருந்து முழிக்கிறாங்க. இப்ப மறுநாள் ஹீரோன் மீன் வாங்க போறாங்களா இல்ல பிடிக்க போறாங்களா அப்படின்னு தெரியல. அவங்க ஊர்ல போட் எல்லார்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஹீரோனே அவங்க போட் எடுத்துக்கிட்டு போறாங்க. போன இடத்துல நிறைய கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா நாகா அப்படிங்கிற ஒரு ஆள் செத்து போய் கிடக்குறான். என்னாச்சுன்னு டோவோட அப்பா அவர் தான் போலீஸ்ல, அவரும் ஒரு கான்ஸ்டபிள் அங்க இருக்காங்க. அப்ப அந்த கான்ஸ்டபிள் செத்து போன ஆளோட படகுல ஏதோ சூனியம் பண்ணிருக்க மாதிரி தெரியவும் உடனே அந்த ஆளோட பொண்டாட்டி ஹீரோன் பக்கமா திரும்பி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த டோவும் ஹீரோன் தள்ளி கூப்பிட்டு வர அப்பதான் ஹீரோனும் டோ கிட்ட அவங்க கனவு பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டோவும் ஹீரோன் கிட்ட இந்த ஆளோட முகத்தை பாத்தியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனோ இல்ல அந்த டாட்டுவை மட்டும் தான் பாத்தி அப்படி சொல்ல, அதுக்கு டோவும் சரி அப்ப நீ அதை வரைஞ்சு காட்டு அப்படி சொல்றாங்க. சரின்னு ஹீரோனை வரைஞ்சு காமிக்கிறாங்க. அதை பார்த்த டோவும் சரி வா நம்ம அந்த கோயிலுக்கு போய் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்ல, அப்ப ஹீரோன் எழுந்து நிக்கிறாங்க. அவங்க கால்ல ரத்தம் வெடியுது. என்னன்னா ஹீரோன் இப்பதான் வயசுக்கு வந்திருக்காங்க போல. அதனால டோவும் ஹீரோனை அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோன் வயிற்று வலி தாங்க முடியல அப்படி சொல்றதை கேட்டுட்டு உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடி போயிட்டு ஹீரோனுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போறாங்க. அப்படி வாங்கிக்கிட்டு ஓடி வரும்போது டோ ஒரு ஆள் மேல மோத அந்த ஆளும் கீழே விழுந்து அந்த மாத்திரை எடுத்து கொடுக்கும்போது டோ ஹீரோன் வரைஞ்சு கொடுத்த அந்த டாட்டு பேப்பரை வச்சிருப்பாங்க. அதை அந்த ஆளும் பாத்துறாரு. அதே நேரம் அவளோட நெஞ்சில ஹீரோன் வரைஞ்சு கொடுத்த அந்த டாட்டுவை டோவும் பாத்துறாங்க. அப்புறமா அதை வாங்கிக்கிட்டு பயந்து போய் ஹீரோன் கிட்ட ஓடி வர அப்ப அந்த ஆளு டோவுக்கு பின்னாடியே வராரு. அப்படியே அந்த ஆளு அவரோட கையில ஒரு மந்திர பொருள் மாதிரி ஒண்ணு எடுக்கிறாரு. அதை வச்சு மந்திரத்தை சொல்ல சொல்ல டோவுக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. அப்படி கீழே உட்காந்து வாந்தியும் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வாய்க்குள்ள இருந்து ஒரு முட்டை மாதிரி ஒண்ணு கீழே விழுகுது. அது ஒரு பள்ளி முட்டை போல அந்த முட்டை உடைஞ்சு வெளியில வருது. அது மட்டும் இல்ல டோவோட வாயில கை கால் மூக்கு கண்ணு அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்து அந்த பள்ளிகள் வெளியில வருதுங்க. ஹீரோன் அதை பார்த்துட்டு அவங்க சக்தியை யூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள டோ இறந்து போயிடுறா. அப்படியே ஹீரோனோ டோ டோ அப்படின்னு கத்துற சத்தம் கேட்டு அங்க வந்த போலீஸ் ஆபீசர் ஹீரோன் தான் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள அரெஸ்ட் பண்றாரு. அப்புறமா டோவோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு டாக்டரும் அங்க ஏதாவது ஆயுதம் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கிறாரு. போலீஸ் இல்லைன்னு சொல்ல அதுக்கு டாக்டர் சொல்றாரு அவங்க என்ன ஆயுதம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு தெரியல. டோவோட உடம்புக்குள்ள இருக்கிற வயிறு குடல் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துல இருந்து ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு, அதனாலதான் செத்து போயிருக்காங்க அப்படி சொல்றாரு. அதை கேட்ட போலீஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நேரா ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோனை ரிலீஸ் பண்றாரு. அப்ப ஹீரோனோ நான் டோவை காப்பாத்ததான் நினைச்சு அப்படி சொல்றாங்க. ஆனா அத போலீஸ் நம்பாம என்னோட மனசு மாறதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பு அப்படி சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோன் நம்ம கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க. அது ஏன்னு அவங்க ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அதுல ஹீரோனோட அம்மாவுக்கு ஒரு பேப்பர்ல ஹீரோயின் வயசுக்கு வந்துட்டா, இதுக்கு மேல அவளை ரொம்பவே கவனமா பாத்துக்கங்க அப்படின்னு எழுதி இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோனோட அம்மா இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்ப ஹீரோன் வெளியில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ நிறைய சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோன் அவங்க அம்மா கிட்ட எனக்கு அந்த மந்திரமாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோனோட அம்மா அமைதியாவே நிக்க அப்ப ஹீரோனுக்கு திடீர்னு அவங்க உடம்புல இருக்கிற தோல் எல்லாமே உதிர்ந்து கீழே விழுகுது. அவங்களே அவங்க உடம்புல இருக்கிற தோள்களை பிச்சு போட்டு சுரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகுது. அங்கே கட் பண்ணி போலீஸ் ஆபீசர் காமிக்கிறாங்க. அவரோட பொண்ணுகிட்ட இருந்த அந்த பொருட்களை பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுல அந்த டாட்டு பேப்பர் இருக்கு. அத ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறாரு. இப்ப மறுநாள் காலையில ஹீரோனை காமிக்கிறாங்க. இவ்வளவுனா வேற மாதிரி பார்த்த அந்த ஊர் மக்கள் ஹீரோன் இன்னைக்கு வேற மாதிரி வேப்ப பாக்குறாங்க. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி ஹீரோனோட முகம் எப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி புண்ணு வந்த மாதிரி அசிங்கமா இருந்துச்சுல. ஆனா இப்ப அப்படியே எதிர்மாறா ரொம்பவே அழகா இருக்காங்க. அதை பத்தி தான் அந்த ஊராளுங்க எல்லாருமே பாக்குறாங்க. ஊராளுங்க மட்டும் இல்ல ஸ்கூல் பசங்களும் ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்பதான் அந்த போங் பையனும் வந்து ஹீரோன் கிட்ட உன்னை பத்தி தான் ஸ்கூல் பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ அவ்வளவு அழகா இருக்க அப்படி சொல்றான். அது அந்த வில்லையின் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அப்ப ஹீரோனோ அந்த பையன் கிட்ட எனக்கு நீ ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அவனும் கண்டிப்பா அப்படி சொல்றான். இப்ப ஹீரோன் அந்த பையனை அந்த கைவிடப்பட்ட அந்த கோவிலுக்கு தான் கூட்டிட்டு போறா. அங்க போனா அந்த பையன் சொல்றான் இந்த கோவில கைவிடப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த கோவில வந்து தங்கின எந்த ஒரு சாமியார்களோ இங்க இருந்து உயிரோட போனதே கிடையாதான் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் அந்த கோவில மூடிட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோனை உள்ள போய் பாக்குறாங்க. அங்க போனா அந்த கோவில யாரோ இன்னும் பூஜை பண்ற மாதிரி தான் தெரியுது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அந்த வில்லி பொண்ணு அதோட கேங்க கூட்டிட்டு வந்திருக்கா. என்னன்னா ஹீரோன் போங்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அதை பார்த்த வில்லியும் ஹீரோன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பையன் கிட்ட வந்து நீ என்ன இப்ப அவளை லவ் பண்றியா அப்படின்னு கேட்க அதுக்கு போங்கோ இல்ல நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படி சொல்லியிருக்கா. அதை கேட்ட வில்லியும் அப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் அவன் ஹீரோனை அங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப அந்த வில்லி கேங் பசங்க ஹீரோனோட கையை பிடிச்சு அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. அந்த நேரம் அங்க ஹீரோ சரியான நேரத்துக்குள்ள வந்து அங்க இருக்கிறவங்களை அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை காப்பாத்து கூட்டிட்டு
கூட்டிட்டு வர்றாரு. இப்ப ஹீரோவும் எப்படி எங்க சரியா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வில்லி பேசுறத கேட்டிருக்காரு, அதனாலதான் அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. இப்ப ஹீரோவும் ஹீரோனை காப்பாத்தி அங்கிருந்து போட்ல கூட்டிட்டு வர அப்ப ஹீரோக்கு நன்றி சொல்றாங்க. ஆனா ஹீரோனை ரொம்பவே மோசமா திட்டிடுறாரு. பாவம் இப்ப ஹீரோனை அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு டோஸ் சொன்னது ஞாபகம் வருது. நீ யாருக்காகவும் பயப்படக்கூடாது, நீயாவே தான் இருக்கணும், எதுக்குமே பயப்படாம ரொம்பவே தைரியமா நீயாவே இரு அப்படி சொன்னது ஞாபகம் வந்து அழுகைய டக்குன்னு நிப்பாட்டுறாங்க. வர்ற கோபத்துல மறுநாள் ஹீரோன் ஸ்கூலுக்கு வந்து நேற்று அவங்க கிட்ட யாரெல்லாம் தப்பா நடந்துக்க நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே கத்தியால வச்சு வெட்டி மீதி இருக்கிறவங்களையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க வந்த வில்லி மேல மொத்த கோவத்தையும் காட்டுற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமா கத்தி அப்படியே அவளோட மூஞ்சில கத்தி இறக்குறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோன் முதல் சீன்ல ஒரு சாமியார் ஹீரோனுக்கு பேர் வச்சார்ல, அவர்கிட்ட வந்து நடந்ததை சொல்ல அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க ஹீரோன் கொடூரமெல்லாம் நடந்துக்கல, சும்மா வில்லியோட மூஞ்சில ஒரு சின்ன கேரல் தான் போட்டிருக்காங்க. அதை கேட்ட அந்த சாமியாரும் நீ ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணல, ஆனா உன்னால அவனோட கோபத்தை தான் அடக்க முடியல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறமா ரெடியா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோனும் ஆமான்னு சொல்ல அந்த சாமியாரும் அவரோட காலை ஒரு தண்ணி குண்டால வைக்கிறாரு. ஹீரோனும் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி அந்த சாமியாரோட கால்ல இருந்து ஏதோ ஒரு பெரிய ஆணிமரு ஒன்ன புடிச்சு அப்படி இழுத்து எடுக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி வில்லிய காமிக்கிறாங்க. அவ ஒரு சூனியக்காரியோட வீட்டுல இருக்கா. அவங்க யாருன்னு தெரியுமா? முதல் சீன்ல ஒரு முடிவற்ற பொம்பளை காமிப்பாங்கல்ல, அந்த லேடி தான். அந்த லேடியோட உதவியோட தான் முதல் சீன்ல ஒரு ஸ்கூல் பொண்ணு கண்ணுக்கு சிலந்தி தெரியற மாதிரி பண்ணிருப்பாள் இந்த வில்லி. அந்த வில்லி தான் பண்ணது. இப்ப மறுபடியும் ஹீரோனை பழி வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கா. அதே மாதிரி அந்த லேடியும் ஒரு பொம்மையை ஏவி ஹீரோனை கொலை பண்ண அனுப்புறா. அந்த நேரம் அங்க வந்த போட்டோ எடுக்கிறவரு, அதான் ஹீரோனின் டோவையும் முதல்ல ஒரு போட்டோ எடுத்திருப்பார்ல, அவர் வந்து ஹீரோனை அந்த சூன்யத்துல இருந்து காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்ல அந்த சூன்யக்கார லேடிய அவர் இருந்த அந்த இடத்துல இருந்து அப்படி கொல்றாரு ரொம்ப கொடூரமா. அத அங்க நேர்ல பார்த்த வில்லியோட காங்க பயந்து ஓடுறாங்க. அப்படி ஹீரோனை காப்பாத்தின அந்த ஆளு நேரா வீட்டுக்குள்ள வந்து ஹீரோனோட அம்மாவை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோனும் ஏனோட அம்மாவை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆளும் இவ ஒன்னும் உன்னோட அம்மா கிடையாது, வெறும் காசுக்காக தான் உன்னை பெத்துக்கிட்டா அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்த்து நிறைய காசு தூக்கி போட அதை ஹீரோனோட அம்மாவை எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. அவங்க உள்ள போன உடனே அந்த ஆளு ஹீரோனை பிடிச்சி இனிமே உன்னோட அம்மா பண்ண வேலை தான் உனக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. இப்ப வெளியில அந்த ஆளு ஹீரோன் கிட்ட உன்னால என்னோட 18 வருஷ வாழ்க்கையை வீணா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோனோ அந்த ஆளோட நெஞ்சில பாக்குறாங்க. அவங்க கனவுல பார்த்த அந்த ஆளு, அந்த டேட்டு போட்ட அந்த ஆளு தான் இங்க நிக்கிறான். அதை பார்த்த ஹீரோனோ நீ தான் டோபா கொலை பண்ணி அப்படின்னு கேட்க, ஏன்னா டோஸ் ஆகும்போது என்ன டேட்டு போட்ட ஆளுதான் இந்த மாதிரி பண்ணா அப்படி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மா அந்த ஆளுக்கு பின்னாடி வந்து கத்தியால ஒரு குத்து குத்துறாங்க. அந்த ஆளும் அப்படியே கீழே விழுகிறான். உடனே ஹீரோனை அவங்க அம்மா வாங்கிறது கூட்டிட்டு போறாங்க. அப்படி இவங்க போறதை பார்த்தா அந்த மெயின் வில்லன், அதான் அந்த உண்மையான டேட்டுக்கு சொந்தமான ஆளு, இவங்க போறதை பார்த்துட்டு அவங்க மேல அந்த காக்காக்களை ஏவி விடுறான். அந்த காக்காக்கள் அவங்க 2 பேருமே துரத்துக்கிட்டே வருது. அப்ப ஹீரோன் அவங்க அம்மா கிட்ட இங்க என்னமா நடக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோட அம்மாவும் இப்ப என்கிட்ட எதுவுமே கேட்காத, என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது அப்படி சொல்லிக்கிட்டு அந்த காக்காங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா அந்த காக்காக்கள் நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணாம ஹீரோனோட அம்மாவை மட்டும் தான் அட்டாக் பண்ணுது. அப்ப ஹீரோனோட அம்மா வர வழியில அங்கே ஒரு லேடி ஏதோ மந்திரத்தை போட அந்த மந்திரத்தால அந்த காக்காக்கு எல்லாம் அங்கிருந்து போயிடுதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காக்கா ஹீரோனோட அம்மாவை கழுத்திலேயே ஒரு அறுப்பு போட்டுரும். அதனால ஹீரோனோட அம்மா அங்கேயே இறந்து போறாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து லேடி கிட்ட என்னோட பொண்ணை நல்லபடியா பாத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு தான் இறந்து போறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோனோட வீட்டுக்கு வராரு. எதுக்காக அப்படின்னா அங்க ஹீரோனோ அந்த சாமியாரோட சூனியத்தை எடுக்கும்போது ஹீரோ அதை மறைஞ்சிருந்து பார்த்திருப்பாரு. அதனாலதான் ஹீரோனோட வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தா அந்த போட்டோ ஸ்டுடியோக்காரர் இன்னும் சாகல போல, அந்த ஆள் அங்கே காணோம். அதே நேரம் அங்க போலீஸ் வந்து செக் பண்றாங்க. அப்ப அங்கிருந்த ஹீரோ கிட்ட இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க அப்பதான் அங்கிருந்த ரத்தத்தை பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல முழு வீட்டையுமே சுத்தி பார்க்க அப்பதான் மேல ஹீரோனோட அம்மா ஒரு சின்ன குழந்தையோட பணத்தை வச்சு சாமி கும்பிட்டு இருப்பாங்கல்ல, அதை பாக்குறாங்க. அங்கே கட் பண்ணி ஹீரோன் அவங்க அம்மாவுக்கு சமாதி மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அந்த லேடி கிட்ட அந்த போட்டோ ஸ்டுடியோக்காரன் சொன்னான் என்னோட அம்மா என்ன காசுக்காக தான் பெத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்க அந்த லேடி யாருன்னா ஹீரோனோட அம்மாவோட அக்கா தான். அவங்களுக்கு மந்திரம் எல்லாம் தெரியும், அவங்கள நம்ம அக்கானே இப்ப கூப்பிட்டுக்கலாம். அதே நேரம் இங்க ஹீரோ போலீஸ்னு எல்லாரும் அந்த சின்ன குழந்தையோட பணத்தை தூக்கிக்கிட்டு அந்த சாமியார் கிட்ட வராங்க. இப்போ ஒரே நேரத்துல ஹீரோயின் அப்புறம் இங்க ஹீரோ போலீஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட அக்காவும் சொல்றாங்க உன்னோட அம்மாவுக்கு பாடகையாகணும் அப்படின்னு தான் ஆசை, ஆனா எங்க அம்மா அப்பா அதுக்கு ஒத்துக்கல. அதனால உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில பேங்காக்கு போக முடிவு பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா அந்த கல்ட்டு கும்பலுக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்க தான் உங்க அம்மா கிட்ட நாங்க சொல்றதை நீ பண்ணா உனக்கு நிறைய பணம் தரும் அப்படின்னு ஆசையை காமிச்சிருக்காங்க. அப்படி இந்த பணத்தை கொத்துக்கிட்டு தான் உன்னோட அம்மா உன்னை பெத்துக்கிட்டாங்க அப்படி சொல்றாங்க. இங்க அந்த சாமியாரும் எதுக்கு அந்த கல்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க நம்பின விஷயம் இந்த மாதிரி அவங்க சக்திகள் கடைசி வரைக்கும் மறைஞ்சு போகாம இருக்கிறதுக்காக அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்காகவும் அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு இடம் தான் கருவறை. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தையும் சக்தி உள்ள குழந்தையாவே பிறக்கும் அப்படின்னு நம்பினாங்க அப்படி சொல்றாங்க. சோ ஹீரோனும் அந்த மாதிரி பிறந்த ஒரு குழந்தை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் அடுத்தவங்க வழிய தனக்குள்ள எடுத்துக்கிற சக்தி பிறவிலேயே இருந்திருக்கு அப்படின்னு சாமியார் சொல்றாரு. இங்க அக்காவும் ஹீரோன் கிட்ட இந்த லெட்டர் எல்லாமே உன்னோட அம்மா எனக்கு எழுதுனது, இது எல்லாத்தையுமே நீ எப்படி அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல அவங்க அம்மாவும் முதல்ல ஹீரனை பிடிக்காம தான் பெத்துக்கிறாங்க. ஆனா போக போக அவங்களுக்கு அந்த குழந்தை பிடிச்சு போகுது. எங்க நமக்கு அந்த குழந்தை பிடிச்சு போயிட்டு அவங்க சொல்றதுக்கு எதிராக நம்ம நடந்துக்குவோமே அப்படின்னு பயந்துதான் ஹீரனை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அதுல எழுதிருக்காங்க. அதை படிச்ச உடனே ஹீரன் அழுதுகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு காக்கா வந்து உட்காருது. அதை பார்த்த அந்த அக்கா உடனே ஹீரனை அங்கிருந்து வேகமா உள்ள கூப்பிட்டு வந்து கதவை சாத்துறதுக்குள்ள அந்த காக்கா உள்ள வந்து ஹீரனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த காக்காவை அனுப்புனது அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளுதான். அந்த ஆளு காக்காவை உள்ள அனுப்புனதுக்கான காரணம் ஹீரனோட உடம்புக்குள்ள இருக்க அந்த சக்தி முழுசா எடுக்கிறதுக்காக தான். ஆனா இந்த முறை ஹீரனை ஃப்ரீயா விடாம எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கு ஹீரனோட பெரிய அம்மாவும் அதாவது அந்த அக்காவும் சொல்றாங்க, நீ போராடாத, இது உனக்குள்ள இருந்தா நீ செத்து போயிடுவ. ஆனா ஹீரோயினோ இல்ல, எனக்கு இந்த சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கூடவே சண்டை போட்டு அந்த சக்தியை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து அந்த சக்தியை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அந்த ஆளு இதுல தோத்து போயிடுறான். அங்கே கட் பண்ணி ஹீரோ சாமியார் கிட்ட, அன்னைக்கு நான் பார்த்தேன் ஹீரன் உங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சாமியாரும், எப்ப ஹீரனுக்கு இந்த மாதிரி அவளுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பிலிருந்து ஹீரன் எனக்கு மறைமுகமா உதவிதான் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவும், அப்படி இருக்கு ஹீரன் என்னோட அம்மாவை கொன்னா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சாமியாரும், உன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் அவன் முயற்சி பண்ணா, உன்னோட அம்மாவோட சாவுக்கு அவங்க யூஸ் பண்ண லவ் தரவன் தான் காரணம், அது என்ன அப்படின்னு உங்க அப்பா கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் அவரோட அப்பா கிட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரும், இல்ல அன்னைக்கு உன்னோட அம்மா நான் கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை யூஸ் பண்ணி தான் இறந்து போனாங்க, எங்க அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னா என்னை விட்டுட்டு போயிடுவே அப்படின்னு நான் பயந்து போயிட்டேன், அதான் இவ்வளவு வருஷம் சொல்லாம இருந்தேன் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோவும் ஹீரோனை திட்டினதான் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இங்க இந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளு அங்கிருந்து கிளம்பி போறதுக்கு ரெடியாக அப்ப அங்கே வந்த மீன் விடலும், நீ எங்கேயும் போகாத, இன்னும் கொஞ்ச நாள் தான், அவளே தானா வந்து அவளோட சக்தியை கொடுப்பா, இப்ப அவளோட சக்தியை எப்படி யூஸ் பண்றது கூட அவளுக்கு சரியா தெரியல, இதான் நேரம், நீ இங்கே இரு அப்படி சொல்றாரு. அந்தாலும் சரின்னு அங்கே இருக்காரு. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. அங்கே வந்த ஹீரோனோ ஹீரோக்கு முன்னாடி நின்று ஏதோ மந்திரத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து 4 பொம்மையை செஞ்சு வைக்கிறாங்க. அப்படி கீழே வச்ச ஹீரோனோ இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு வில்ல பார்வையை பாக்குறாங்க. இதுக்கு மேலதான் ஹீரோனோட மொத்த ஆட்டமும் இருக்கு. அங்கே கட் பண்ணி இங்க வில்லிய காமிக்கிறாங்க. அவன் அந்த போங் பையன் கூட ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோன் எப்படி இருப்பா, அவளுக்கு ஏதோ சூனிய சக்தி இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லியும் போங்கிட்ட அவளோட சூனிய சக்தி அழிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறா. என்னன்னு கேட்டா அது ஒரு கருப்பு குரங்கோட ரத்தம், இந்த ரத்தம் எந்த மாதிரி சூனியத்தையும் எடுத்துடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பேசிட்டு போங்க அங்கிருந்து கிளம்ப அவன் போனதுக்கு அப்புறமா பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஹீரோயினோ வில்லியோட ரூமுக்குள்ள இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பயந்து ஓடி போக நினைக்கிறா. ஆனா ஹீரோயினோ இந்த வில்லி சூனிய வைக்க யூஸ் பண்ண அந்த முடிவற்ற பொம்பளையோட ஆவியை கூப்பிட்டு வந்து அவங்க கையாலேயே இந்த வில்லி பொண்ணோட தலைமுடியை அப்படி சதையோட பிச்சு போற மாதிரி பண்ணிடுறாங்க. அங்கே கட் பண்ணி அந்த போங் பையனை காமிக்கிறாங்க. அவனோட அப்பா அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளுதான். அந்த ஆளனோட பையன் நீ அந்த ஜிப் அதான் வில்லி கூட சுத்துறத ரொம்பவே பெருமையா பேசுறாரு. அதே நேரம் வெளியில ஹீரோனோ அந்த போங் பையனோட செருப்புல இருக்க அந்த மண்ணை வச்சு ஏதோ சூனியம் பண்றாங்க. ஆனா அது அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளு தெரிஞ்சுக்கிறான். அவனும் ஹீரோன் மாதிரியே ஒரு சூனிய பொம்மையை வந்து செஞ்சு வச்சிருக்கான். ஹீரோன் அவனை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவன் ஹீரோனோட சூனிய பொம்மையை வச்சு ஹீரோன் கைகால எல்லாத்தையுமே உடைச்சு போடுறான். ஆனாலும் ஹீரோன் அந்த ஆளை சமாளிக்க பாக்குறாங்க. அங்கே அவனும் என்னோட மந்திரத்தை வச்சு என்னையே அட்டாக் பண்றியா அப்படின்னு கேட்க அதை கிட்ட ஹீரோனோ இல்லடா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னு காமிக்கிற மாதிரி வில்லி கிட்ட இருந்து கொண்டு வந்த அந்த கருப்பு குரங்கு ரத்தத்தை அந்த ஆள் மேல அப்படியே ஊத்துறாங்க. அதனால அந்த ஆளு கொஞ்சம் தடுமாறி கீழே ஒரு ரூம்குள்ள போய் விழுகிறான். அந்த ரூம் முழுக்க நிறைய போட்டோவா இருக்கு. அதை பார்த்த ஹீரோனோ இந்த வேலையை நீங்க ரொம்ப வருஷமா பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு போட்டோல ஒரு சின்ன பையனை ரொம்பவே மரியாதையா வச்சிருக்காங்க. அது யாருன்னு கேட்க அது கவனம், அதுதான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்றான். யாரு இது அப்படின்னு கேட்க ஆனா அவன் சொல்லாம இருக்கான். அதனால அவனை அடிச்சு கொன்னுறாங்க. இப்ப வெளியில இது எதுவுமே தெரியாம நிக்கிற போங்க காமிக்கிறாங்க. அவனுக்கு பக்கத்துல அந்த வில்லி வந்து நிக்கிறான். தலை முழுக்க ரத்தம் வெடிய நிக்கிறா. அதை பார்த்து இவனை பயந்து அங்கிருந்து ஓடி போக அப்படியே அங்கே கட் பண்ணி வில்லியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பா போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்படியே வில்லியை காமிக்கிறாங்க. வில்லியும் அந்த போங் பையனையும் ஒன்னா சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஹீரோனை ஏமாத்தி அங்க கூட்டிட்டு போனதுக்கு அந்த போங்கோட கால இருந்த விறகுல உடைச்சு போடுறாங்க. அது மட்டும் இல்ல அவங்க 2 பேருமே பழி வாங்குறதுக்காக 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க 2 பேருமே ஒன்னா ஊசி நூலை வச்சு தைக்கிறாங்க. அப்படியே கொடூரமா கொலை பண்றாங்க. அங்கே கட் பண்ணி ஹீரோனோட ஸ்கூலை காமிக்கிறாங்க. பிரின்சிபலும் அந்த ஸ்கூலை மூடிட்டு போகும்போது அங்கே ஒரு கெட்ட நாத்தம் வருது. என்னன்னு ரூமுக்குள்ள போய் பார்க்க அங்கே போனா ஹீரோன் ஒரு சீன்ல ஒரு பொம்மையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது யாருக்குன்னா வில்லியோட கேங்குக்கு தான். அந்த 2 பொண்ணுங்களை கொடூரமா கொலை பண்ணி இங்க வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல ஹீரோனை நாசம் பண்ண வந்த அந்த பசங்களை சேர்த்து கொன்னு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. உடனே போலீஸும் ஹீரோவை தேடி வராரு. இந்த மாதிரி நிறைய பசங்க செத்து போயிருக்காங்கன்னு, அதுக்கு காரணம் ஹீரோன் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற இடத்துல காமிக்கிறாங்க அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே உள்ள இருந்த அந்த போங் அப்புறம் வில்லியை வந்து பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோன் பார்த்த அந்த போட்டோவை இவங்களும் பார்க்க யார் இந்த சின்ன பையன், இவனுக்கு இருக்கு இவ்வளவு மரியாதை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிறவங்க நெஞ்சில இருக்கிற அந்த டாட்டுவை பாக்குறாரு. அது டோவோட கையில வச்சிருந்த அந்த டாட்டு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு எதுக்கும் ஹீரோனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு, இதுக்கு மேலதான் ஹீரோனுக்கு ஏதோ ஆக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப ஒரு இடத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு சாமியார் கிட்ட இங்க நடக்கிறது எல்லாமே
எல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படி அங்க சாப்பிட்ட எல்லாருக்குமே கொஞ்ச நேரத்துல ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுல என்ன கலந்துருக்குன்னா ஹீரோன் அவங்க ஸ்பெஷல் மீனை வச்சு அதை கொடுக்கறதுக்கு பதிலா அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளோட தோலை உரிச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துருக்கா. அதை அந்த சாமியாரும் புரிஞ்சுக்கிறாரு. உடனே உள்ள போயிட்டு அங்க இருக்கிறவங்களை காப்பாற்ற அப்படி சொல்லி அனுப்புறாரு. அப்போதான் ஹீரோனும் அங்க இருக்கிறத ஹீரோவும் பாக்குறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் டோ எப்படி செத்து போனாலும் அந்த மாதிரி எல்லாருமே கொலை பண்றாங்க. அதுக்கு காரணம் ஹீரோயின் அந்த போட்டோ ஸ்டுடியோட ஆளோட வீட்டுல பார்த்த அந்த போட்டோஸ்ல அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாரோட போட்டோவும் இருந்திருக்கும். அதை நினைச்சபடியே ஹீரோன் இந்த நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோன் கிட்ட வந்து நீ பண்றது தப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கை வந்து ஒரு சில ஆளுங்களை மட்டும் காப்பாத்துறாங்க. அப்படியே அந்த கை ஹீரோக்கு பின்னாடி வந்து அந்த சாபத்தை ஹீரோ மேலையும் போடுறாரு. அது யாருன்னு பார்த்தா அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் தான். அவர் தான் அந்த கல்ட் குரூப்போட தலைவன். அது மட்டும் இல்ல ஹீரோனோட அப்பாவும் அவர் தான். அவரு ஹீரோ கிட்ட ஹீரோவை காப்பாத்தணும்னா நீ எங்க கூட வந்துதான் ஆகணும் அப்படி சொல்றாரு. ஹீரோனும் வேற வழி இல்லாம அவங்க கூட போறாங்க. இப்ப ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த சாமியார் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்ப அங்க ஒரு ஆளு வந்து நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை அந்த கைவிடப்பட்ட அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள நாசம் பண்ணி அவங்க மூலமா ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு பிளான் பண்றாங்க. எங்க ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோனோட பெரியம்மா அங்கே வந்து ஹீரோக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த சூனியத்தை வெளியெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வெளியிலவும் எடுத்துடுறாங்க. எங்க ஹீரோன் அந்த பிரின்சிபல் அவன் தான் மெயின் வில்லன். அவங்ககிட்ட பேசி நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனோ இல்ல எனக்கு எங்க பவர் அதிகமா வேணும், எங்க சக்தி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி ஹீரோன் பேசுறது எதையுமே கேட்காம அப்படியே அவங்கள நாசம் பண்ண போறாரு. அதுக்கு அந்த சாமி சிலையில இருக்கிற அந்த முகமுடியை வச்சு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கிட்ட போக அந்த நேரம் அங்கே ஹீரோவும் சரியா வந்து ஹீரோனை காப்பாத்துறாரு. அவர் மட்டுமல்ல போலீஸரோட மொத்த டீமும் கூட்டிட்டு வராரு. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த வில்ல அந்த காக்காவை அங்கே ஏவி விடுறாரு. ஆனா அது அவங்களை அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஹீரோனோட பெரியம்மா இங்க வந்து மந்திரத்தை போடுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட வில்ல உடனே அவன் தலையில இருந்து அந்த முகமுடியை ஹீரோனோட தலையில மாற்றான். அதனால ஹீரோனுக்குள்ள இருக்கிற பிறக்கும் போது இருக்கிற அந்த சக்தி அந்த முகமுடிக்குள்ள போயிடும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றான். அப்ப ஹீரோ அதை தடுக்க வராரு அப்படி சொல்லிட்டு அவரை அடிக்கிறதுக்கு அந்த வில்ல வரும்போது அவனோட கை தானாவே பத்தி எரியுது. என்னன்னு பார்த்தா அது ஹீரோனோட பெரியம்மா போட்ட மந்திரம் தான். ஆனாலும் அவர் அந்த நெருப்பையும் தாண்டி ஹீரோனோட பெரியம்மாவை அட்டாக் பண்றான். இந்த மாதிரி நடக்கிற அந்த நேரத்துல ஹீரோவும் ஹீரோனை காப்பாத்தி அந்த கட்டில இருந்து அவுத்து அங்கிருந்து போறதுக்குள்ள வில்ல ஹீரோவை பிடிச்சு ஒழுங்கானோட சக்தியை கூட அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோனோ ஹீரோவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப நீ அந்த மூங்கில் குச்சியை வச்சு என்னோட சேர்த்து இவனையும் குத்து எனக்கு ஒண்ணு ஆகுது அப்படி சொல்றாரு. ஹீரோனோ ஹீரோ சொன்ன மாதிரியே செய்யறாங்க. அதனால வில்லனு கீழே விழுந்துடுறான். ஹீரோவும் கீழே விழுந்துடுறாரு. அப்ப ஹீரோன் நேரா வில்ல மேல ஏறி உட்காந்து அவனோட நெஞ்சில ஒரு சின்ன கோடை போட்டு அவனோட இதயத்தை கையை விட்டு எடுத்து அப்படி கொலை பண்றாங்க. அப்படி எடுத்து அந்த இதயத்தை அவங்க சாப்பிட்டு அவங்க கோவத்தையும் காமிக்கிறாங்க. அவனும் அங்க இறந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோனோ அவங்க சக்தி எல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சிலைக்கு முன்னாடி நின்று அவங்க மந்திரத்தை சொல்லி அவங்க சக்தியை அந்த சிலைக்கே கொடுத்துட்டு அப்படியே மயங்கி போறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோவை இப்ப ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கிறாங்க. அப்ப போலீஸும் சாமியார் கிட்ட வந்து அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரே ஒரு ஆளுங்களா தான் இருந்திருக்காங்க, இது இவனெல்லாம் நமக்கு தெரியாம போச்சு அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்ல அவங்க யாரு எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு இன்னும் நமக்கு தெரியல அப்படி சொல்ல அதை கேட்ட சாமியாரும் இதுக்கு பெருசா எந்த ஒரு காரணமும் இருக்காது, அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கிற பேராசை தான் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படி சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோமே சரியாகி இப்ப ஹீரோனை பார்க்க வராரு. அங்க ஹீரோனோட பெரியம்மா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அதுக்கு பெரியம்மாவும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படியே தான் இருக்காங்க அப்படி சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகுது. இப்ப ஹீரோன் எப்படியே கண்ணு முழிக்கிறாங்க. இப்ப ஹீரோனை கட்டி பிடிக்க அப்படியே இந்த படமும் முடியுது. ஓகே கைஸ், படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.